மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவினர்களின் பொறாமை மற்றும் குறுக்கீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தங்களையும் மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். மீனம் ராசியினருக்கு சொந்த பந்தங்களின் மத்தியில் எப்போதுமே ஒரு பொறாமை பார்வை இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் நேர்மையும் அமைதியான குணமும் அவர்களை உள்ளுக்குள் பொறாமைப்பட வைத்திருக்கும். நீங்கள் அனைவரிடமும் பேசுவீர்கள், இருந்தாலும் எந்த ஒரு இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி இருந்தால் முன்னேற வேண்டும் என்று அனைத்துமே உங்களுக்குள்ள தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பட்ட அடிகளும் அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அடிகளும் அவமானங்களும் மாதிரி வேறு யாருமே வாழ்க்கைக்குள்ள பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவமானங்களும் தேவையில்லாத கெட்ட பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அதை மனதார பாராட்ட அவங்களுக்கு மனம் என்பது இருக்காது. அது யாரும் தானே கேட்குங்க, உங்களுடைய குடும்பத்தில் தான் இருப்பாங்க. ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பொறுக்காது. நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்னு உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு நெருக்கடியான சில உறவினர்கள், ஏன் உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அப்படி நினைப்பாங்க. அதனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எந்த விதமான நல்ல காரியங்களும் நல்ல நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது நடந்தாலும் அதை நீங்கள் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. அதை அவங்க மனசுக்குள்ளே மட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நினச்சுண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத கெட்ட பெயர்களும் தேவையில்லாத அவமானங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அதனால் உங்களை யாருமே பாராட்ட போகிறது கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமைக்கு மேலே ஏறி போனாலும் வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் உங்களை யாருமே பாராட்ட போகிறது கிடையாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது நடந்தாலும் அதை உங்களுடனே வைத்துக்கொள்வது அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். மாறாக உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்குள் தேவையில்லாமல் தலையிட்டு இல்லாததையும் பொல்லாதையும் பேசி குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய நபர்களும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படலாம், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலோ ஏன் சொத்து பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படலாம். ஆனாலும் அந்த மூன்றாவது நபர்களையும் ஏன் உங்களுடைய உறவினர்களை கூட தலையிட விடாதீங்க. உறவினர்களை தலையிட்டாலும் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதை பார்த்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்குள்ள கவலைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்களின் இந்த பலவீனங்களை பிறரிடம் பகிர்ந்து மகிழ்ந்த உறவினர்கள் இந்த ஒரு சுயநல போக்கும் உங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத மனவலியையும் தேவையில்லாத பற்றாக்குறையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அவங்களின் அசிங்கமான குறுக்கீடுகளும் உங்களை ஒரு உறவினர்களின் மீது ஒரு விதமான வெறுப்பை கொள்ள செய்திருக்கும். நம்ம உறவினர்கள் என்றால் நமக்கு உதவி செய்வார்கள், நம்மளையே அவங்க உடன் பிறந்தவர்களையோ இல்லை என்றால் அவருடைய குழந்தைகள் போலத்தான் பார்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே எப்போதுமே இருக்கும். ஆனால் அது அனைத்தையுமே நீங்கள் மறக்க ஆரம்பித்திருப்பீங்க. உறவினர்கள் என்றால் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படித்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுடைய உறவினர்கள் மீது உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு திருமணம் செய்து வாழ்க்கையில் முன்னேறலாம், ஒரு தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறலாம், திருமணம் செய்து நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குன்னு ஒரு வம்சத்தில் ஒரு விருத்தியையும் உருவாக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பானது வந்து திருமணமும் கைகூடுற ஒரு நேரத்தில் உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் ஏன் உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களை பற்றி தவறாக வெளியில் சொல்லி உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணத்தையும் நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க ஜாதகத்தில் தடைகள் இருக்கும், அதனால தான் திருமணம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்த சில நம்ப முடியாத விஷயங்களும் நம்ப முடியாத அனுபவங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் நம்பலினாலும் அதான் நெசம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய வியாபார வாழ்க்கை, எதையாவது ஒன்று நீங்கள் நல்லதாக பண்ண போகிறீங்க, வெளியில் செல்ல போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தெரியாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் தெரிகிற மாதிரி பார்த்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எதையுமே நீங்கள் வெளியில் கூறாதீர்கள், அனைத்தையும் உள்ளுக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கேன். நான் கூறியது அனைத்திலும் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு
மீனம் ராசியில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்கள் இருவருக்கும் இடையில் பாசம் என்பது ஆழமாக மாற ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் மூன்றாவது நபர்களின் விஷமத்தனமான தலையீடுகளும் இனிமேல் முற்றிலும் விலகிவிடும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியில் நடப்பது என்ன என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ்க்கைக்கு வெளியில் நடப்பதை புரிந்து கொள்ளாமல் மற்றவங்க சொல்வதை அப்படியே உண்மைன்னு நினச்சிட்டு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சண்டை போடுவீங்க. அந்த ஒரு சண்டை சச்சரவுகளால் மட்டுமே தாங்க உங்களுடைய குடும்பம் இரண்டாக பிரிந்திருக்கும். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பமே இரண்டாக போயிருக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார்? மூன்றாவது நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இல்லாததையும் பொல்லாததையும் உங்களுடைய குடும்பத்தில் சொல்லி உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கிறது அவங்க பார்த்து அவங்க பொறாமைப்பட்டு அந்த ஒரு நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கூறியிருப்பாங்க. அதனால் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ அவங்க தப்பு பண்ணினாலும் உடனே நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த ஒரு தப்பு அவங்க எதனால் பண்ணினாங்க, இதை தூண்டிவிட்ட ஒரு நபர்கள் யார் என்பதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடித்தாலே போதும், அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் நிச்சயமாக தீர்த்துவிடும். அதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ரொம்ப வருடங்களாக 5 வருடங்கள் 10 வருடங்கள் மாத கணக்கில் நீங்கள் சேராமல் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உண்மை இப்போ தான் வெளிப்படும். இப்போ உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும், நம்ம உண்மை தெரியாமல் சண்டை போட்டுட்டோம், என்ன நீ மன்னிச்சுக்கோ, உன்னை நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த ஒரு நாளை மனது விட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காது. கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகள் யாவுமே மறைந்து தம்பதியருக்குள் இருந்த பாசமும் காதலும் முன்னப்போதையும் விட மிக அழகானதாக மாற ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேல் உங்களுடைய கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கப்பலமாக ஒரு நிழலாக நிற்பார்கள் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அறிந்து கொண்டும் புரிந்து கொள்ளவும் இருக்கவும் ஆரம்பிப்பீர்கள். தாம்பத்திய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேரும் இனிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது. அந்த ஒரு இனிய சூழலை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் வியாழக்கிழமை நல்ல இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் நடக்கும். மீன ராசியின் அதிபதியான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளும் எளிய ஆன்மீக வழிபாடுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாற்றப்போகிறது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலோ அல்லது குரு ராகவேந்திரன், சாய்பாபா போன்ற மகான்களின் சன்னதியிலோ மஞ்சள் நிற மலர்களை சூட்டி நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அத்தனை கர்ம வினைகளும் தோஷங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடுமாம். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாக முடிந்துவிடுமாம். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் குருவின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைப்பற்று இருக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் இந்த ஒரு பரிகாரத்தையும் உங்களுடைய ராசிக்காரங்க ஆண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் இதனை வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வர வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பேரையும் புகழையும் உங்களுக்குள்ளே தேடி கொடுக்கும். இதை கொடுக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவங்களாக இருக்காதீங்க. வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். நல்லதே நினைவுங்கள் உங்களுக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி. மனைவியோ உங்களுடைய கணவனோ அவங்க தப்பு பண்ணினாலும் உடனே நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த ஒரு தப்பு அவங்க எதனால் பண்ணினாங்க, இதை தூண்டிவிட்ட ஒரு நபர்கள் யார் என்பதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடித்தாலே போதும், அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் நிச்சயமாக தீர்த்துவிடும். அதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ரொம்ப வருடங்களாக 5 வருடங்கள் 10 வருடங்கள் மாத கணக்கில் நீங்கள் சேராமல் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உண்மை இப்போ தான் வெளிப்படும். இப்போ உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும், நம்ம உண்மை தெரியாமல் சண்டை போட்டுட்டோம், என்ன நீ மன்னிச்சுக்கோ, உன்னை நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த ஒரு நாளை மனது விட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காது. கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகள் யாவுமே மறைந்து தம்பதியருக்குள் இருந்த பாசமும் காதலும் முன்னப்போதையும் விட மிக அழகானதாக மாற ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு
நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேல் உங்களுடைய கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்பார்கள் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அறிந்து கொண்டும் புரிந்து கொள்ளவும் இருக்கவும் ஆரம்பிப்பீர்கள். தாம்பத்திய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேரும் இனிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது. அந்த ஒரு இனிய சூழலை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் வியாழக்கிழமை நல்ல இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் நடக்கும். மீன ராசியின் அதிபதியான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளும் எளிய ஆன்மீக வழிபாடுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாற்றப்போகிறது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலோ அல்லது குரு ராகவேந்திரன், சாய்பாபா போன்ற மகான்களின் சன்னதியில்